சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தந்தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கல்வியின் சிறப்பையும் கற்றவரின் பெருமையையும் விளக்கும் நம் பழந்தமிழ் பாட்டி ஔவையின் வரிகளோடு என் தாய் தமிழின் தாழ் வணங்கி கல்வி புரட்சியில் காமராசர் என்னும் தலைப்பில் களம் காண வந்திருக்கும் தளிர்மதியனாகிய நான் என் நெஞ்சம் நிமிர்த்தி சிரம்புயர்த்தி உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய நிலையில் தமிழகம் கல்வி மற்றும் தொழில்நுட்பத்தில் உலகமே வியக்கும் அளவிற்கு இமாலய வளர்ச்சி அடைந்திருப்பதை எண்ணும் போது அதற்கு அகரம் போட்டவர் ஐயா கர்ம வீரர் காமராசர் என்று சொன்னால் அது மிக இல்லை. ஆம், அன்றைய கல்வித்துறை இயக்குனர் நேத்து சுந்தர வடிவேல் அவர்களை கொண்டு 1 மைலுக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 3 மைலுக்கு ஒரு நடுநிலைப் பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்நிலைப் பள்ளி என்ற விகிதத்தில் பள்ளிகளை திறக்க ஆணையிட்டவர் பெருந்தலைவர் ஐயா காமராசர் அவர்கள். படிக்காத மேதை அன்று திறந்து வைத்த பள்ளிகளில் படித்த பல மேதைகளால் தானே இன்று தமிழகம் மிளிர்கிறது. வருங்கால சமுதாயம் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் கல்வி முக்கியம் என்று நினைத்த காமராசர் அவரது கல்வி புரட்சியை உயர்கல்வியிலும் செய்திருக்கிறார். அவரது ஆட்சி காலத்தில் எண்ணற்ற பொறியியல் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் கல்லூரிகளை திறந்து வைத்தார். கல்லூரிகளில் மாணவர்களுக்கான இடஒதுக்கீடை 2 மடங்காக அதிகரித்து அதை ஷிப்ட் முறையில் இயக்க ஆலோசனை வழங்கிய பெரும் சிந்தனையாளர் தான் ஐயா காமராசர் அவர்கள். புதிய தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் மீண்டும் குலக்கல்வியை திணிக்க முற்படுகிறார்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள். அவர்களது எண்ணங்களை தவிடுபடியாக்கி கொண்டிருக்கிறார் வாழும் காமராசர் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். நான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வாழும் காமராசர் என்று சொல்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அன்று ஒரு நாள் பள்ளிக்கூடம் போனா யாரு சோறு போடுவா என்று மாடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் கேட்ட ஒற்றை கேள்விதான் காமராசரின் தாயுள்ளத்தை தட்டி எழுப்பியது. அதனாலேயே 1956இல் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் காமராசர். இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ நகரங்களிலும் கிராமங்களிலும் பள்ளி செல்லும் பல குழந்தைகள் தூரம் காரணமாகவும் குடும்ப சூழல் காரணமாகவும் காலை உணவு உண்ணாமலேயே செல்கிறார்கள் என்பதை அறிந்து 2022இல் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதனாலேயே அப்படி சொல்கிறேன். சரி, தலைப்பிற்குள் செல்வோம். பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் துணிச்சல் மிகுந்த மனித சமூகத்தின் மீது அவர் கொண்டிருந்த அக்கறையை காட்டும் புரட்சியாக நான் பார்ப்பது எது தெரியுமா? ஆம், அவர் பள்ளிகளில் கொண்டு வந்த சீருடை திட்டம்தான். மனித சமூகத்தின் பொருளாதார நிலையை பிரதிபலிக்கும் கண்ணாடி ஆடைகள். எனவே பள்ளிகளில் ஏழை பணக்காரன் என்ற எந்த ஒரு பாகுபாடும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் சாதி மதம் என்ற எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமின்றி அனைவரும் சமம் என்ற உணர்வு பள்ளி வயதிலேயே வர வேண்டும் என்பதற்காகவும் சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். சமத்துவத்தை வெறும் மேடை அலங்காரத்திற்காக மட்டுமே பேசும் பல அரசியல்வாதிகள் மத்தியில் அதற்கு செயல் வடிவம் கொடுத்த செயல் வீரர் தான் காமராசர் அவர்கள். இப்படி வெறும் 6ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்து 1954ஆம் ஆண்டு முதல் 1963ஆம் ஆண்டு வரை என 9 ஆண்டுகள் சென்னை மாகாணத்தின் 3வது முதலமைச்சராக பதவி வகித்த தி கிரேட் கிங் மேக்கர் காமராசர் இன்று வரை கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் யாராலும் மறுக்க முடியாத மறக்க முடியாத பல சாதனைகளையும் புரட்சிகளையும் கல்வியில் செய்து காட்டியவர். அதனாலேயே கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி மகிழ்கிறோம். இன்றளவும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காமராசர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி வாக்கு சேகரிக்காத அரசியல் கட்சிகளே இல்லை என்று